வணக்கம் மிஸ்டர் லேடிஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். சுகமே சொல்க. இப்போ நீங்க கிட்னில கல் இருப்பது போல பித்தப்பையில கல் இருக்கு. இப்போ கிட்னில சேர்ந்த கல்லாவது அந்த தேங்கின கல்லை எடுக்க முடியுது. ஆனா பித்தப்பையில கல் வந்துட்டாலே நிறைய பிற மருத்துவத்துல என்ன சொல்றாங்கன்னா, பித்தப்பைன்ற அந்த உறுப்பையே எடுத்துடணுங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆக்சுவலா அப்படி எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப நம்ம உடல் எப்படி வடிவமைக்கப்பட்டிருக்குன்னா, தன்னைத்தானே சரி பண்ணிக்கும். அப்ப தன்னைத்தானே சரி பண்ணிக்கக்கூடிய தன்மை பலகீனம் அடையும் போதுதான் அங்க நோய் தாக்குது. அப்ப தன்னைத்தானே சரி பண்ணிக்கக்கூடிய தன்மையை பலப்படுத்தி விட்டோம்னா பல நோய்கள் நம்ம உடம்புல இருக்கிறது இல்லை, சரியாயிடும், ஆரோக்கியத்துல மேன்மை அடைவோம். அப்போ இந்த பித்தப்பையில இருக்கக்கூடிய கற்களை வெளியேற்றுறதுக்கும் இந்த மூக்கரட்டை கீரை கூட பயன்படுது. மூக்கரட்டை கீரை பயன்படுது, அது கற்கள் வராமல் தடுப்பதற்கு. ஆனா இந்த பித்தப்பையில கல் எத்தனை சைஸ் இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட கால அவகாசத்துல தேர்ந்தெடுத்த மருத்துவத்தின் மூலமாக அதை சரி பண்ணிட முடியும். எத்தனை இருந்தாலும் 18 இருந்தாலும் 20 இருந்தா கூட ஒரு குறிப்பிட்ட கால அவகாசத்துல அந்த பித்தப்பையில இருக்கக்கூடிய கற்களை கரைச்சி வெளியே தள்ளிட முடியும். இதுக்கு உறுப்பை இழக்கணுங்கிற அவசியம் இல்லை. இதுக்கான மருத்துவ முறைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த மூக்கரட்டை கீரையை கொஞ்சம் தொடர்ந்து, நான் ஏன் மூக்கரட்டை கீரை அடிக்கடி சொல்றேன்னா, அது கிட்னிக்கும் பித்தப்பைக்கும் நல்ல பலம் கொடுக்கக்கூடிய ஒரு மூலிகை. இதை தொடர்ந்து எடுக்க இந்த நீங்க அதுலயே கூட புனர்நவாப் அரிஸ்டம்லாம் விற்கிறாங்க. இந்த புனர்நவாப் அரிஸ்டம்ன்றதுல சில ஆல்கஹால் கண்டென்ட்லாம் கலந்துருக்கும். அதெல்லாம் வேற வழியே இல்லாதவர்கள் அதை பயன்படுத்திக்கலாம். ஆனா சென்னையில கூட ரயில்வே ட்ராக் ஓரத்துல விளையக்கூடிய ஒரு தாவரம் தான் இந்த மூக்கரட்டைக்கீரை. மூக்கரட்டைக்கீரையினுடைய எக்ஸ்ட்ராக்ட் தான் புனர்நவாப் அரிஸ்டம்னு விற்கிறாங்க. ஆனா நமக்கு பசுமையாகவே அந்த தாவரம் கிடைக்கும் போது அந்த பசுமையான தாவரத்தை நம்ம பயன்படுத்தி பழகிட்டோம்னா இந்த பித்தப்பை கல்லை கூட நம்ம சீர் பண்ணிட முடியும். இந்த பித்தப்பையிலையும் சரி கிட்னிலையும் சரி அவங்க எடுத்துக்க கூடாத உணவு எதுன்னா, முக்கியமா அகத்திக்கீரை, முருங்கைக்கீரை. இந்த ரெண்டையுமே கொஞ்சம் விலக்கி வச்சோம்னா உடம்புல கால்சியம் சத்து அதிகமாகாது. இன்னொரு விஷயம் என்னன்னா, தக்காளியினுடைய தோலுக்கு உள்பகுதியிலையும் நடுவில் இருக்க ஸ்டெம்ப்லையும் கால்சியம் கண்டென்ட் ஜாஸ்தி இருக்கும். எலும்பு பலகீனமானவர்கள் அதை சாப்பிடலாமே தவிர கிட்னியோ கால் பிளாடர்லயோ ஸ்டோன் உள்ளவர்கள் அதை சாப்பிடக்கூடாது. அதை மேக்சிமம் அவாய்ட் பண்ணணும். பண்ணினா ரொம்ப சிறப்பு. இதை தாண்டி அது பிரச்சனை பெருசா இருக்குன்னா அதுக்கு மருத்துவம் ஒண்ணுதான் வழி. அதுக்கான மருத்துவம் இருக்கு. ஆனா அந்த நோய் வராமல் தடுக்கிறதுக்கு நீங்க இந்த மூக்கரட்டை கீரையை சொல்லி பயன்படுத்துங்க. எத்தனையோ கீரை விற்பனையாளர்கள் தலையில சுமந்துட்டு வர்றாங்க. நீங்க அவங்கள்ட்ட சொல்லி வச்சீங்கன்னா வரும். தயவு செய்து அவங்கள்ட்ட பேரம் பேசாம அந்த பொருளை வாங்கிக்கோங்க. அதெல்லாம் அமிர்தம், நமக்கு கிடைப்பதற்கு அரிய ஒரு பொக்கிஷம். அது நம்மளால தேடி போய் வாங்க முடியலன்னும் போது நம்மளுக்காக தேடி எடுத்துட்டு வர்றவங்கள்ட்ட வேற விலை பேசாம கேட்ட காசு கொடுத்து அந்த பொருளை வாங்குங்க. அற்புதமான மூலிகை அது. அது கிடைச்சாலே நமக்கு பெரிய வரம் கிடைச்சது போல. கிட்னியும் சரி பித்தப்பையும் சரி பலப்படுறதையே மாற்றுறதுக்கு இந்த மூக்கரட்டை கீரை என்பதே சிறப்பு. இதை உங்க வாழ்க்கையில அனுபவிச்சு பயன்படுத்தி நல்ல மேன்மையான பல அனுபவங்களை பெறுங்கள். நன்றி, வணக்கம். சுகமே சொல்க.